ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஷப் அண்ட் பான் எண்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எண்ட் கேம் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து பிஷப் E5 ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரு வின்னிங் மூவ் இருக்குது. ஸோ அந்த வின்னிங் மூவ்க்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் E2 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் வந்து இந்த கேம் ரொம்பவே சுலபமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பானை நீங்கள் சப்போஸ் ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம திருப்பி இந்த குயினை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த குயினை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு பானை வந்து இங்கே பாசர் பானா கன்வெர்ட் பண்ண முடியாது. இங்கே கிங் வந்து ரெடியாக இருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு பானையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஷப் வச்சு நீங்கள் B4 ஸ்கொயரில் போட்டு இந்த பானை இங்கேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால E2 மூவ் வந்து பிளாக்குக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல பிளாக்குக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E1. இப்போ உங்களால் வந்து இந்த C3 பானையும் கேப்சர் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் பிளாக் வந்து ஒரு வெயிட்டிங் மூவ் ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பானை சப்போஸ் அட்டாக் பண்ணுறாருன்னா நம்ம அழகாக இந்த இடத்துல E2 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கிங்கை வந்து மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பிஷப் D2 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே பிஷப்பை கொண்டு வந்து இந்த பானை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலுமே அழகாக நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசர் பான் தான் இருக்காரு. பட் இந்த பாசர் பானை ஒயிட்டுடைய பான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் கவர் பண்ணாலுமே இந்த இடத்துல ஈஸியாக பிளாக் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அவருடைய கிங்கை வந்து கொண்டு வந்து இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிஷப் E5 வந்து ஒயிட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிஷப் E5 மூலிமா பிஷப் E1 வந்து பிளாக்குக்கு டோட்டலாக வின்னிங்கு. ஸோ ஒயிட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஷப் வச்சு கிங்குக்கு ஒரு செக் தரலாம். பிஷப் D6 செக் தரலாம். பிஷப் D6 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா கிங் F7 வருவார். இந்த இடத்துல நம்ம இந்த பிஷப் தூக்கி இந்த டைகனலில் போட்டுக்கலாம். இப்போ உங்களால் இந்த பானை புஷ் பண்ண முடியாது. புஷ் பண்ணிங்கன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப் மூலிமா நம்ம திருப்பி இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் தடுத்துடலாம். நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலுமே நம்ம திருப்பி பிஷப் எடுத்துகிட்டு வந்து இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த பானையும் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு நம்மளுடைய பானை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி ஒயிட் இந்த இடத்துல கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து இந்த பானையும் டச் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் பிளாக் வந்து அவருடைய கிங்கை வந்து இந்த பானுக்கு க்ளோஸராக கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திருப்பி பிஷப் D4 ப்ளே பண்ணலாம். பிஷப் D4 மூலிமா நம்ம திருப்பி இந்த பான் அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல பிளாக் வந்து ட்ரிக்கியாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். அதாவது பிஷப் E1 ப்ளே பண்ணலாம். பிஷப் E1 மூலிமா நம்ம இந்த C3 பானை கவர் பண்ணுறோம். பட் இந்த பானை நம்ம வந்து விட்டு தரோம். இந்த பானை இப்போ சப்போஸ் ஒயிட் கேப்சர் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல பிஷப் D2 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D2 மூலிமா பிஷப் டெக்ஸ் பிஷப் ஒயிட்டால் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா பான் டெக்ஸ் பிஷப் மூலிமா நம்ம குயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ ஒயிட்டுக்கு இருக்கிற ஒரே மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பையும் உங்களால் இந்த டைகனல்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி கிங் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு வந்து கிங்குக்கு பக்கத்தில் தான் போட்டாகணும். இப்போ நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ பிளாக் வந்து கேமை லூஸ் பண்ணிடுவார். ஒயிட்டுக்கு பாசர் பண்ணுறக்கு. அதனால் இப்போ பிளாக்கால் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. பட் இப்போ பிளாக் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிங்கை கிட்ட கொண்டு வந்து இந்த பிஷப்க்கு அதிகப்படியான ப்ரெஷர் தரலாம். ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், நீங்கள் உங்களுடைய F4 பானை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். F4 பானை சாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப்லாம் ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல பிளாக் வந்து வின் பண்ணிட்டு வர இந்த ஒயிட்டோடைய பானை கேப்சர் பண்ணிவிட்டு, அதனால் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணலான்னா அவருடைய கிங்கை H5க்கு போடலாம். இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணார்னா இந்த கேம் வந்து ட்ரால தான் போய் முடியும். இது வந்து ஒரு ஸ்டேல் மேட்டு. அதனால் இந்த இடத்துல பிளாக் வந்து ட்ரிக்கியாக திருப்பி வந்து அவருடைய பிஷப்பை வந்து இந்த பானுக்கு சப்போர்ட்டாக போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஷப் H4 ப்ளே பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த டைகனலே நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த கேம் ரொம்பவே சுலபமாக ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இந்த C3 பானை கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு பிஷப்புக்காக இந்த C3 பானையை கேப்சர் பண்ணிவிட்டு கேம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக்குக்கு வந்து ஒரே ஒரு பிஷப் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு பிஷப் வச்சு பிளாக்கால் வின் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் கிங் வந்து க்ளோஸராக வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம பிஷப்பை தூக்கிட்டு போயிட்டு இந்த F6ல் போடலாம். F6ல் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த பானை கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன தான் ஏதாவது மூவ் ப்ளே பண்ணாலுமே நம்ம இந்த பானை கிராப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு ட்ராயிஷான பொசிஷன் தான். இந்த பானை வந்து பிளாக் கேப்சர் பண்ணிவிடுவார். ஸோ ஒரு மைனர் பீஸை வச்சு யாராலையுமே செக்மேட்டும் பண்ண முடியாது. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து இந்த ஒரு ட்ரிக்கியான எண்ட் கேமில் வந்து நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒயிட்டை வந்து அந்த ட்ராப்குள்ளே ஃபாலோ ஆக வைப்பார். பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ட்ரா பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. பட் அதை கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சி அவர் கரெக்டாக கேமை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு எண்ட் கேமோடைய அற்புதமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ட் கேமில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கோடைய ட்ரிக்கில் ஃபாலோ ஆகிட்டு கேமை லூஸ் பண்ணுவீங்களா, இல்லை எல்லா ட்ரிக்லேருந்து நீங்கள் தப்பிச்சு கேமை வந்து ஹோல்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.